எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எபேசியர் 2. அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வளவு நினைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த நினைவு அதை ஒரு நிமிஷம் நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள். அப்போ நம்ம தெய்வங்கள் என்று சொல்லி வழிபட்டோம். ஆனால் வேதம் சொல்கிற அவைகள் தெய்வங்கள் அல்ல. ஆனால் தேவன் அற்றவர்களாக இருந்தோம். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஸோ நம்ம தேவனுக்கு சமீபமாய் கொண்டு வந்தது என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். நீங்கள் ஒரு காலத்திலேயே நீங்கள் பயப்பட வேண்டாம். தேவனுடைய சமூகத்தில் போகிறதுக்கு நான் தகுதி உள்ளவனா, தகுதி அடைந்திருக்கனா என்று சொல்லி நீங்கள் பயப்படவே வேண்டாம். உங்களை சமீபமாய் கொண்டு வந்தது என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை சமீபமாய் கொண்டு வந்தது. சமீபமாய் என்று சொன்னால் எவ்வளவு சமீபமாய் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அந்த பிரகாரங்களில் நிற்கக்கூடிய மக்கள் பரிசுத்த தலத்துக்கு டெய்லி ஆசாரியன் பிரவேசித்து அவன் பலிகளை செலுத்தி அவன் நமக்காக வேண்டுதல் பண்ணுவான். அந்த பரிசுத்த தலத்தில் கிட்டி வர பண்ணலை, அதையும் விட அதிகமாக தேவனை கிட்டி மகா பரிசுத்த தலத்தில் வருஷத்துக்கு ஒருக்கா தான் பிரதான ஆசாரியன் பிரவேசிப்பான். அவன் பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தி பயத்தோடு கூட தான் பிரவேசிக்க முடியும் அந்த திரைக்குள்ள. அவனுக்கு மாதுளம் பழம் அவனுக்கு இதில் இருக்கும், மணிகள் கெட்டப்பட்டிருக்கும் அவனுக்கு வஸ்திரத்தில். அது ஒரு கயிறு கட்டி வெளியில் ஒரு ஆசாரியன் அவன் அவனை காது கொடுத்து கேட்டுகிட்டே இருப்பான். அவன் நடமாடிக்கிட்டே இருந்தான்னா அந்த மணி சத்தம் கேட்கும். அவன் செத்து போயிட்டான்னா, உளுந்து செத்துட்டான், தேவ சமூகத்தில் அவன் பிரவேசிக்கும் போது பரிசுத்த குறைச்சலாக பிரவேசித்தானா அவன் அங்கே செத்துடுவான். அவன் செத்தவனை எடுக்கிறதுக்கு யாரும் உள்ளே போக முடியாது. அதனால தான் அவனுக்கு இதில் கயிறு கட்டியிருப்பாங்க. இப்போ தெரியாமல் சிலர் தான் கயிறு கட்டிட்டு அலையிறாங்க. அந்த கயிறுலாம் இப்போ ஒரு வேல்யூ கிடையாது. அந்த கயிறு அந்த கயிறு எதுக்காக கட்டப்பட்டதுன்னு புரிந்து கொண்டாங்கன்னா அவங்க இந்த நாட்களில் அப்படி ஒரு கயிறை கட்டிட்டு திரிய மாட்டாங்க. இப்போ அந்த கயிறெல்லாம் தேவையில்லை. அது அந்த திரட்சியில் என்ன வந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை விட்ட போது மேலிருந்து கீழாக ரெண்டாக கிழிந்து விட்டது. அங்கு பிரகாரங்களில் நிற்கக்கூடிய மனிதர்களை ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தை வாருங்கள். வாசிங்க எபேசியர் 4, எபிரேயர் 4:14. தைரியமாய் கிருபாசனத்தை சேர கடவும். அப்போ நம்ம தைரியம் உங்களுக்கு வருது. அந்த தைரியம் எதனால வருதுன்னு உள்ளதை நீங்கள் அறிஞ்சிக்கோங்க. அந்த தைரியம், நான் நல்லதெல்லாம் செய்திருக்கேன், நான் வேதம் நல்லா படிக்கிறேன், நான் இந்த நாள் 2 hour நல்லா ஜெபம் பண்ணேன், இந்த நாள் பாஸ்டிங் இருந்து நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், நான் இந்த நாள் ஒரு பாவமும் செய்யலை, அதனால நான் தைரியம் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் பிரவேசிப்பேன். அப்படி நீங்கள் பிரவேசித்தா நீங்கள் தப்பாக பிரவேசிக்கிறீங்க. நீங்கள் எந்த இரத்தத்தின் அந்த இரத்தம் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறது, நீதிமானாக மாற்றிருக்கிறது. அதனால் நீங்கள் உபவாசம் பண்ண வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம், பைபிள் படிக்க வேண்டாம் என்று நான் சொல்லலை.
அதெல்லாம் தேவைதான். ஆனால் இந்த இவைகளினால நம்ம தகுதி அடைவதில்லை. நம்ம தகுதி தேவன் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த தகுதியினால நாம் தேவனுடைய சமூகத்துக்கு தைரியமாய் வருகிறோம். இந்த கூடாரத்தில் மட்டுமல்ல, நம்ம அந்த பரலோக தேவனுக்கு முன்னாகவே நம்ம போய் நிற்கிறோம். அதுக்கான சாக்கியத்தை தேவன் இப்போ உண்டு பண்ணிவிட்டார். ஆகையினால நீங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த தைரியம் எதனால சொல்லுங்க பார்ப்போம். எதனால கிடைச்சிருந்த தைரியம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எல்லாம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்திருக்குது. இது அந்த தைரியத்தை இல்லாம தான் மனுஷர்கள் இன்னைக்கு பயந்து நிற்கிறாங்க. நம்ம பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. நம்ம இரக்கத்தை பெறவும் ஏக சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தடை வாருங்கள். அங்கே இந்த வசனம் தான் சொல்லுது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நீங்க எல்லாரும் இங்க சமீபம். இப்ப அங்க பழைய ஏற்பாட்டு முறைமையின்படியான ஆசாரியத்துவம் கிடையாது. இங்க மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம் என்று சொல்ல ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஆண்டவர் தகர்த்து விட்டார். இதை தொடுத்து படிக்கிறோம். 14ஆம் வசனத்தை படிக்கிறோம். படிங்க. எப்படி எனில் இல்லை 2:14 எபேசியர் 2:14 எபேசியர் 2 எப்படி எனில் அவரே நமது சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார். இரு திறத்தார். அந்த இரு திறத்தார் யாரு? ரெண்டு கூட்டத்தை சொல்றாரு. ரெண்டு கூட்டத்தையும் ஒன்றாக்கினார். இப்படி அவர் ஒன்றாக்கினார். ஸோ ரெண்டு கூட்டமாக இருந்தவங்களையும் இரு திறத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்தார். அப்போ அது தகர்த்தது இயேசு கிறிஸ்து அதை தகர்த்தார். இந்த பகையான நடுசுவர் என்னது என்று சொல்லி பார்க்குறீங்க. யூதனும் புறஜாதிகள் என்ற ரெண்டு பிரிவினையாக இருந்த பிரிவினை. இனி பரலோகமும் பூலோகமும் பிரிந்திருந்தது. மனிதன் தேவனுக்கு சத்துருவாக இருந்தான். அதை நீங்க படிக்கணும். மனுஷன் சத்துருவாக இருந்தா பார்க்கணும்னா ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. அது தெரியும் உங்களுக்கு. ரோமர் 5:10. பாருங்க, அவருடைய குமாரனின் மரணத்தினால நம்மை ஒப்புரவாக்கினார். யாரோட ஒப்புரவாக்கினார்? தேவனோட. இந்த பகையாக நின்ற நடுசுவர் யாருக்கு? மனுக்குலத்துக்கும் தேவனுக்கும் இடையிலே பகையாக ஒரு நடுசுவர் இருந்தது. அது நம்ம பாவமாக கூட இருக்கலாம். பாவமாகிய நடுசுவர் இருந்தது. அதே போல நியாயப்பிரமாணமாகிய நடுசுவர் இருந்தது. யாருக்குன்னா ஜனங்களை தேவனுடைய ஜனங்கள் என்றும் வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள் என்றும் மற்ற ஜனங்களை புறஜாதிகள், நாம் அனைவருமே புறஜாதிகள் என்று எண்ணப்பட்டவர்கள். அப்போ பகையாக என்னது நின்னதுன்னு சொன்னால் மனுகுலத்துக்கு பகையாக, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில பகையாக நின்றதுன்னு சொன்னால் நம்முடைய அக்கிரமங்களே, நம்முடைய பாவங்களே. நீங்க ஏசாயா 51ஆம் அதிகாரம் 59ஆம் அதிகாரத்துல நீங்க போய் படிச்சீங்கன்னா வாசிக்கலாம். செவி கேட்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய செவி மந்தமாகவில்லை. படிங்க அந்த வசனத்தை. கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. பாருங்க, நல்ல கவனிங்க. இந்த நம்ம பாவங்கள் ஒரு பிரிவினை உண்டாக்கி அவர் ரட்சிக்க விரும்புகிறார், அவர் காப்பாற்ற விரும்புகிறார். ஆனால் அவருக்கு செவியை போய் சேர விட மாட்டேங்குது நம்முடைய விண்ணப்பங்கள். நம்ம பாவங்கள் நடுசுவராக நின்றது. இப்பவும் இந்த வசனத்தை சிலர் உங்க பாவம் நிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த இது பகையாக நின்ற நடுசுவர்
தகர்க்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அது யார் தகர்த்தார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுடைய பலி இரத்தத்தினாலே அதை தகர்த்து எறிந்து விட்டார். இப்போ நமக்கும் தேவனுக்கு இடையிலே நம்ம பாவங்கள் ஒரு தடையாக வருவதே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் உங்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு தடை ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நம்ம புறஜாதிகள், நீங்க நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளல, விருத்த சேதனம் பண்ணல, நீங்க என்னுடைய சொந்த ஜனங்கள் கிடையாது என்று சொல்லி நியாயப்பிரமாணமும் நம்மை தடுக்காதபடிக்கு நியாயப்பிரமாணத்தையும் அவர் உடைத்தெறிந்தார். அவர் நமக்கு பகையா நின்ற பாவத்தையும் உடைத்தெறிந்தார். ஹல்லேலூயா. இதை புரிஞ்சாச்சுன்னா நீங்க இப்படியெல்லாம் அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க, அல்லேலூயா சொல்லுவீங்க, ஸ்ட்ராங் அல்லேலூயா சொல்லுவீங்க. இது நமக்கு புரிய முடியாத ஒரு ரகசியமாக தான் இருக்குது. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மேல கோபமா இல்லை, கோபம் இருந்தது அவருக்கு. சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, மனுஷன் பாவம் செய்யும் போதெல்லாம் அவருக்கு பயங்கர கோபம் வரும். படிச்சு பாருங்க அந்த வசனத்தை. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்கிற தேவன். அவர் மனம் திரும்பாத பட்சத்திலே பட்டயத்தை கருக்காக்குவார், வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்துகிறார், மரண ஆயுதங்களை ஆயத்தப்படுத்துகிறார், அக்கினி அம்பு. இப்போ பாருங்க, நித்தமும் பாவியின் மேல் சினங்கொள்கிற தேவன். இதனாலதான் நான் சொன்னேன், உன்னதத்திலேயும் சமாதானம் உண்டாக வேண்டும். ஆண்டவருக்கு சமாதானம் போயிட்டே இருந்தது. ஏன்னு சொன்னா, இவன் டெய்லி பாவம் செய்யறான். பாவம் செய்யும்போது அவர் அங்க அறிவாளை தீட்டுறாரு. பரலோகத்துல அவர் பயங்கர கோபப்படுறாரு. அவர் அவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. இந்த நிலைமை தான் இருந்தது. மனுஷன் பாவம் செய்யும் போது தேவன் செய்ப்பா, நல்லா செய்ப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அவருக்கு அவர் மனம் வியாகுலப்படும், அவர் வேதனை அடைவார். அவர் நித்தமும் பாவியின் மேல் சினங்கொள்கிற தேவன். அவருக்கு பயங்கர கோபம் வரும். ஆனா இந்த கோபத்தை ஆற்றினவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து ஆற்றினார். ஹல்லேலூயா. ஏசாயா 53:5 படிங்க. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நமது அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க அல்லேலூயால உற்சாகமான அல்லேலூயானா, புரிஞ்சவங்க அல்லேலூயா சொன்னா அது உற்சாகமான அல்லேலூயா இருக்கும். புரிஞ்சு சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா என்னவென்றால், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் காரணர் அவரானார். இப்ப இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில எப்படி அடித்து நொறுக்கப்பட்டாரோ, அதே இடத்துல நீங்களும் நானும் சாக வேண்டியவர்கள். அதை முதல்ல புரியுங்க. அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. பாவம் செய்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட போல அடிக்கப்பட்டு, நிர்வாணமாக்கப்பட்டு, காரி துப்பப்பட்டு அவன் நொறுக்கப்பட வேண்டும். அவர் நொறுக்கப்பட்டதை வேதம் சொல்லும்போது அவருடைய முதுகானது படைசால்களால் உளப்பட்ட நிலத்தை போல இருந்தது சொல்லுகிறார்கள். அவங்க இயேசு கிறிஸ்துவை அவர் அடைந்த வேதனை அவ்வளவு பெரிய வேதனை. அந்த கசையடி கொடுத்தார்கள். அதுல சின்ன ஊக்கு மாதிரி ஆணிகள் இருக்கும். அதை வைத்து அடித்து ஒவ்வொரு தடவை இழுக்கும் போது அவருடைய சதைகள் பிந்து வந்தது. அந்த இடத்துல நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆட்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆக்கினையை அடைய வேண்டியவர்கள் நாம். ஏன் என்று சொன்னால், இல்லாவிட்டால் பாவம் செய்யும் போதெல்லாம் தேவனுக்கு பயங்கர கோபம் வரும். உன்னை கொண்டு போட நிற்பார். எத்தனை முறை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தான் அழைத்து கொண்டு வந்தார். அவருக்கு கீழ்ப்படியாத போது, முறுமுறுத்த போது அவர் மோசையை பார்த்து சொன்னார், மோசே, நீ இவங்களை விட்டு விலகு,
ஒரு நிமிஷத்துல நான் இந்த ஜனத்தை அதமாக்கி போடுகிறேன், நான் உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கர கோபம் கொண்டு அவர் செயல்களை செய்ய நின்றார். இப்போ இவரை சமாதானப்படுத்தது எப்படி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன் திட்டமிட்டார். அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். நான் அவர்களுக்காக போய் பலியாகிறேன், அவர்கள் எல்லாருடைய பாவத்தையும் என்மேல் சுமந்து கொண்டு நான் உங்களுக்காக பலியாகிறேன் என்று சொன்னார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க. உங்களுக்கு நமக்கு நீதி உண்டாகும்படி பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். வாசிங்க. அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில பாவியா மாறல, பாவமாவே மாறினார். அதனால அவரை ஆண்டவர் நொறுக்க சித்தம் கொண்டார். ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று சொன்னால் அவர் குமாரனை நொறுக்குவதுனா சல்லி ஒரு கல்லை எடுத்து வச்சு சல்லியா நொறுக்குவாங்க தெரியுமா? அதை வந்து பார்க்கும்போது நீ உடைப்பாங்க கல்லை. அது மாதிரி சல்லியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உனக்காக எனக்காக பாடுபட்டு மரித்தார் என்பதை நினைவு கூறுங்கள். இந்த விசேஷமாக இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது அதை நினைத்து கொண்டு நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்க. கிறிஸ்து பிறந்தது எதற்காக என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அது வந்து நம்ம மறந்து போக கூடாது. அதுதான் அவர் அதை நீங்க மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிதான் அவர் வந்து என்ன சொன்னார், அப்பத்தை எடுத்து பிட்டு நீங்க வாங்கி புசிங்கள் என்று சொன்னார். நீங்க இதை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் என்று சொன்னார். எதற்காக என்றால் அந்த அப்பத்தை நீங்க பிக்கும் போது அந்த ஒரு அப்பத்தை எடுத்து நாராக சல்லியாக பிச்சு நம்ம எல்லாரும் சாப்பிடுறோம். அந்த பிக்கப்படும் போது நீங்க உணர வேண்டியது என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் இப்படி எனக்காக பிக்கப்பட்டது, எனக்காக நொறுக்கப்பட்டது, அவருடைய எனக்கு சமாதானத்தை கொண்டு வரும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் உணர வேண்டும். உணர்ந்து கொண்டு நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டும். கொண்டாடக்கூடாதுன்னு நான் சொல்லல, அந்த பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனை ஆராதிங்க. ஹல்லேலூயா. அவர் கனத்தோடு கூட ஆராதிங்க. தேவனை ஆராதிக்கும் போது பயம் நடுக்கம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய அன்பு அவர் நம்ம வைத்தது, அந்த நடுக்கம் நமக்கு இருக்க வேண்டாமா? அவரை நொறுக்க சித்தமானார், அவர் சமாதான காரணரானார். நிறைய பேர் நினைக்கிறாங்க சாத்தான் வந்து தேவனுக்கு எதிரின்னு. அவன் ஒரு எதிரியே கிடையாது, சாத்தான் எதிரி கிடையாது. நம்ம தான் ஆண்டவருக்கு எதிரியா இருந்தோம், நம்ம தான் எதிரி. சாத்தான் வந்து அவனை கடைசியில் அவனை அழிக்கும் போது பார்த்தீங்கன்னா நாசியின் சுவாசத்தினால அவனை அழிச்சு போட்டுறார். அவர் வந்து தேவனாக வந்து கல்வாரி சிலுவையில் வந்து அவர் மரித்து அவனை ஜெயிக்கல. அவர் வந்து பிந்தின ஆதாமாக வந்து ஒரு மனிதனாக வந்து சாத்தானுடைய தலையை நசுக்கினார். தேவனாக வர வேண்டிய அவசியமே கிடையாது. தேவன் வந்து ஒரு சுவாசத்தை விட்டாருன்னா நாசியின் சுவாசத்தினால் அவன் இருப்பார். அவன் ஒரு இம்மெட்டீரியல் மேன். அவனை வந்து மனிதனாக அவர் ஜெயித்தார். அவன் உண்டாக்கப்பட்டது மனிதனுக்கு சற்று மேலாக உண்டாக்கப்பட்டான், பலமான உருவாக்கப்பட்டான். அப்படிப்பட்ட சத்துருவை அவர் மனிதனாக வந்து அவர் ஜெயித்தார். அவர் ஜெயித்து என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், உங்க காலு கீழே கொண்டு வருகிறார் அவனை. இன்னைக்கு சபை அவனை நசுக்க வேண்டும், அவனை காலின் கீழே மிதிக்க வேண்டும். படிங்க ரோமர் 16:20 படிங்க. சாரி, எந்த வசனம் படிக்கிறீங்க? 16 ரோமர் 16:20. தப்பா படிக்கிறீங்க. சரி, வாசி. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவாராக. அருமையான சபையை, தேவன் உண்மையில் வைத்திருக்க அன்பை புரிந்து கொள்ளுங்க.
அதை புரிந்து கொள்ளாம ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டாம். அதை புரிந்து விட்டு கொண்டாடுங்க. பயத்தோட நடுக்கத்தோட தேவனை கொண்டாடுவீங்க, அவரை ஆர்ப்பரிப்பீங்க, அவரை புகழுவீங்க. அவர் வந்து என்ன செய்தார்? படிங்க, திருப்பி படிங்க. சமாதான தேவன் சீக்கிரமா சாத்தான நம்ம காலுங்களை மீட்கிறது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாளும் சாத்தான காலின் கீழே மிதிக்கணும். நான் எழும்பின உடனே காலையில ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன், ஆண்டவரை துதிப்பேன். அதுக்கடுத்து சாத்தான என் காலின்களை கொண்டு மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் நான் சாத்தான் மேல ஜெயத்தை எடுக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வந்து சாத்தானை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் இன்னைக்கு தோற்கடிக்கப்பட்ட சத்துரு. அவனுடைய தலையை இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து நசுக்கினான். தேவனாக அவர் நசுக்கவில்லை, மனிதனாக வந்தார். மனிதனாக அவர் வந்து அவனை ஜெயித்தார். மனிதனுக்காக நமக்காக அந்த வெற்றியை ஆண்டவர் பெற்று தந்தார். எப்படி நீங்க அதை யோசிக்கிறீங்க? உங்களுக்கு புரியும்படியாதான் கோலியாத்து தாவீது கதை. அது ஒரு சும்மா ஒரு கதை கிடையாது. கோலியாத்துடைய உயரம் எல்லாம் அதில் சொல்லிட்டு அது ஒரு ஒப்பனையாக, அது உண்மையிலே நடந்த சம்பவம். ஆனால் அது வந்து ஏன் பைபிள் எழுதி வச்சிருக்குன்னா, இந்த கோலியாத்து இந்த சாத்தான் தான் அந்த கோலியாத்து. நம்ம எல்லாரும் தாவீதுகள். நம்மளை கொண்டு அந்த கோலியாத்தை வீழ்த்தும்படிக்கு தேவன் கிரியை செய்தார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு சார்பாக, நம்முடைய சார்பாக அவர் வந்து நமக்காக அவரை ஜெயித்தார். அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர், மனிதராக இந்த பூமியிலே வந்தது நமக்காகவே வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 எனக்காகவே இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை உணர வேண்டும். இந்த சமாதானத்துக்காக அவர் செலுத்தின விலைக்கிரயம் என்ன? அதிகமான விலையை கொடுத்திருக்கிறார். தன்னுடைய இரத்தத்தையே அவர் சிந்தி இருக்கிறார். அந்த இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகிறது. நம்ம கொடுக்கிற காணிக்க, நம்ம செய்கிற ஊழியம் எல்லாம் இம்மெட்டீரியல். அது எல்லாமே ரெண்டாவது தான் வருது, அதுக்கு பின்னாடி தான் வருது. ஆனால் அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு தைரியம் உண்டாகியிருக்கிறது. இப்ப நான் சாத்தானை பார்த்து எப்படி நான் சொல்ல முடியும்? சாத்தானை வந்து நான் ஒரு நாள் இந்த வாடா அப்படின்னு கூப்பிடுவேன், போடா அப்படின்னு சொல்லி விரட்டுவேன். ஹல்லேலூயா. எப்படி செய்ய முடியுது? நம்ம சாதாரணமாக அப்படி செய்ய முடியுமா? நம்ம அழைக்க முடியுமா? நமக்காக இயேசு கிறிஸ்து அவனை ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவனை நம்மை காலின்களை மிதித்து இருக்கிறார். நம்மளை வந்து எங்கே உட்கார வைத்திருக்கிறார்? வாசிங்க, எபேசியர் 2:7 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க, கை உயரட்டும். ஹல்லேலூயா. 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 நீங்க வந்து இந்த பாயில இப்ப உட்கார்ந்து இருக்க உங்க சரீரம், உங்க ஆவி எங்க உட்கார்ந்து இருக்குன்னா தேவனோடு கூட உன்னதத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் வசனம் வேணுமா? படிங்க. கொலோசியர் 3:1 படிங்க. அவர் எங்க நம்மளை வச்சிருக்காரு பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. பூமியிலே உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க ஜீவன் வந்து இந்த சரீரத்தில் இருக்குன்னு பயப்படாதுங்க. இந்த சரீரத்தை கொன்னாலும் கொல்லட்டும், இந்த உயிர் போனாலும் போகட்டும். ஆனால் நீ உயிரோட கூட வாழும் நாட்கள் வரைக்கும், வாழணும்னு தேவன் தீர்மானித்த நாள் வரைக்கும் நீ வாழ்வாய். மீண்டும் உனக்குள்ளே அந்த ஜீவனை இயேசு அனுப்புவார். ஹல்லேலூயா. மரித்த உன்னுடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பவுல
அப்படிதான் இக்கோதோனியாவில் பட்டணத்தில் பண்ணாங்க. கல்லறிந்து கொன்று வெளியில் தூக்கி போட்டு அவன் செத்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. கொஞ்ச நேரத்தில் இவங்க பார்க்குறாங்க, அவன் இக்கோனியா பட்டணத்துக்குள்ளே வந்து சகோதரனை சந்திக்கிறான். எப்பா இது ஆவியா இருக்கா, நம்ம கொண்டு போட்டோம் என்னன்னு பார்த்தா அவன் உயிரோடு வந்து அவங்க கல்லறியும் போது ஆண்டவர் அவங்க கல்லறிட்டுப்பா உன சரீரத்தை கல்லறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் வானம் வரைக்கும் அவனை எடுத்துக்கொண்டு போனான். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு பெயின் தெரியல, ஒரு காரியம் அவனுக்கு சரீரத்தில். அவன் 3ஆம் வானம் வரைக்கும் அப்போ எடுத்துவிட்டு தேவனுடைய அங்கு காட்சிகளை பார்த்து கொண்டு இருந்தான். இங்கே கீழே வந்து பார்க்கும்போது சரீரத்தை கொண்டு போட்டிருக்காங்க. அவனுக்கு ஜீவன் யாருக்குள்ளே இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது, தேவனுக்குள் மறைந்து இருக்குது. தேவன் அந்த ஜீவனை திருப்பி அவனுக்கு சரீரத்துக்கு அனுப்பினான். ஏன் நீங்கள் வந்து மக்களை பார்த்து பயப்பட்டு கொண்டே வாழ்கிறோம்? பயப்பட எனக்கு ஏதாவது அவசியம் இருக்குதா? நீங்கள் இந்த உலகத்தில் வாழணும்னு தேவன் தீர்மானித்திருக்க நாள் வரைக்கும் உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அவருக்குள்ள ஜீவன் இருக்கு. அப்போ நீங்கள் வாழணும் அப்படின்னு ஆண்டவர் தீர்மானிச்சாருன்னா அந்த ஜீவனை மீண்டும் உங்களுக்கு சரீரத்துக்குள்ள கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எபேசியர் 1:19 வாசிங்க. மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின்படியே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாய தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்குள்ளே பிரகாசமான வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரும் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின ஆவியானவர் ஒரே ஆவியானவர். அந்த ஆவிய உங்க சரீரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கார், சாவுக்கேதான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கும்படி. அதனால காலத்துக்கு முன்னாடி நீங்க செத்து போறீங்க அப்படின்னா பயப்படவே வேண்டாம். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. நீங்க இந்த உலகத்துல இருக்கிறது தேவ சித்தமாக இருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், தேவ சித்தத்தை நீங்க செய்யுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. நம்ம மத்தியில் ஒரு நீதிமான் இருக்கிறது, அவரை மாதிரி நீண்ட ஆயுசு உடையவர்களாக நீங்கள் வாழ முடியும். அவங்க இன்னைக்கு பைபிள் படிக்கும்போது பார்த்தேன், அவங்க கண்ணாடி போடலை, கண்ணாடி போடாமல் பைபிள் படிக்கிறாங்க. எவ்வளவு ஆச்சரியம்! தேவன் நமக்கு மத்தியில் ஒரு நீதிமான வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை பார்த்து படிங்க. அவரு 89 வயசு ஆயிடுச்சு, 90 ஆகும்போது அவங்க வந்து நடந்து பலமா வராங்க. இதை விட உங்களுக்கு என்ன சாட்சி வேணும்? இனி வேற எங்கேயாவது கொண்டு வந்து சாட்சியை நிறுத்தணுமா? நம்ம விசுவாசத்தை, அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். சபையில் இருக்க ஒவ்வொருவரும் அவங்கள மாதிரி நீடித்த ஆயுசுடையலாக இருக்க வேண்டும். இதற்காக இயேசு கிறிஸ்து பாடுபட்டிருக்கார், நமக்காக பாடுபட்டிருக்கார். சமாதானக்காரனாய் இந்த 14ஆம் வசனத்தை திருப்பி இந்த எபேசியர் 2:14 படிங்க. இருதரத்தாரை உண்டாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகி நடுசுவரை தவிர்த்து ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அவர் வந்து உங்களுக்கு சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே சட்டத்திட்டங்களாய் நியாயப்பிரமாணத்தை மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரை தமக்களை ஒரே மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. இப்போ இரு திறத்தாரை என்று சொல்லும் போது புறஜாதிகளையும் யூதர்களையும் அது குறிக்கிறது. அது மட்டுமல்ல, பரலோகத்தையும் பூலோகத்தையும் குறிக்கிறது. 2 பேரையும் ஒன்றாக கூட்டி சேர்த்தார். இது வந்து ரகசியம் என்று பவுல் சொல்கிறார். இதே எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்தை படிங்க. காலங்கள் நிறைவேறும் போது நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த நம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். பாருங்க,
இது ஒரு ரகசியம், புரியாதவங்களுக்கு ரகசியம், புரிஞ்சவங்களுக்கு ரகசியம் அல்ல. பவுல் எழுதுகிறாருங்க, இதை புரிந்து கொள்ளுங்க. நீங்க பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒன்றாக இணைத்தார். எப்படி இணைத்தார்? சபையை உருவாக்கினார். சபைக்கு தலையாக யாரை வைத்திருக்கிறார்? எபேசியர் 1:23 படிங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான அவரே எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். பாருங்க எப்படி தேவனையும் மனிதர்களையும் அவர் இணைக்கிறார். பாருங்க, இதை ஒரே சரீரமாக, அதை ஒரே சரீரமாக இணைக்கிறார். இங்க படிநிலை எல்லாம் கிடையாது. இங்க படிநிலை சனாதானம் சொல்லுகிறது படிநிலையிலே மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான் என்று. இங்கு படிநிலையை தகர்த்தெறிகிறார். ஒரே சரீரமாக, ஒரே மனிதனாக நாம் சிருஷ்டிக்கப்படுகிறோம். நமக்கு தலை இயேசு கிறிஸ்து, சரீரம் நாம் அனைவரும் ஒன்றாக ஒரு மனிதனை போல. 15ஆம் வசனத்தை படிங்க. எபேசியர் 2:15 படிங்க. நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக, ஒரே புதிய மனுஷன். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். ஒரே புதிய மனுஷன். நம்ம சபையாக இத்தனை பேர் இருந்தாலும் இது எப்படி என்று சொன்னால் ஒரே புதிய மனுஷன் போல இருக்க வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. இது படிநிலை கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிப்பட்ட சனாதானம் கிறிஸ்தவத்திற்கு உள்ள புகுந்து இருக்குது. அதை உடைத்தெறிய வேண்டும். அதை உடைத்தெறிந்தவர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்தவ சனாதானம் பின்பற்றப்படுகிறது. ஊழியர்கள், விசுவாசிகள் என்ற பிரிவினரை, கீழானவர் என்ற பிரிவினரை, ஜாதி வேற்றுமைகள் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்கு ஒன்றாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவனுடைய கிரியை. இன்றைக்கு உலகம் சனாதனத்தை குறித்து பேசுகிறது. நாம் அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவன் அப்படி வைக்கவில்லை. ஹல்லேலூயா. தேவன் எல்லாரையும் ஒன்றாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றாக்கப்பட்டிருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே. அவர் நமக்கு தலையாயிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தலை இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாவற்றையும் நிரப்ப வல்லமையுடையவர். உன் வாழ்க்கையில குறைவென்று ஒன்று காணப்பட முடியாது. ஹல்லேலூயா. என்று சொன்னால் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர். அவரை சபைக்கு தலையாக தந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார். பரலோகத்தையும் பூமியை ஒன்றாக்கினார். அந்த ஒருமைப்பாடு எந்த அளவுக்கு இருக்குது நீங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா? படிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 21-23 வரைக்கும் படிங்க. அவர்கள் எல்லாரும் யார் சொல்றான்னா நம்ம எல்லாரையும் சொல்லுகிறார். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்காக நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேர்ந்தவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்கள் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். எவ்வளவு பெரிய ஒருமைப்பாடு. நம்ம சபைக்குள்ள பிரிவினை இருக்கலாமா? பிரிவினை சாத்தானால கொண்டு வருகிறது. ஒரு சகோதரனுக்கு விரோதமா ஒரு சகோதரர் பேசாதுங்க. ஒரு சகோதரிக்கு விரோதமா ஒரு சகோதரி பேசாதுங்க. அவங்களுக்கு இடத்துல போய் ஏதாவது குறைகள் இருக்குமென்னா நேரடியாக பேசி ஒன்றுபடுத்துங்க.
யாரையும் கசந்து கொள்ளாதீர்கள், யாருக்கு மேலேயும் இது பொறாமைப்படாதீர்கள், எரிச்சல் அடையாதீர்கள், எல்லாரையும் நேசிங்க. நம்ம ஒருமைப்பாட்டில் தேறினோளா இருக்கும். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒருமைப்பாட்டை விரும்புகிறார்? அவர் நான் உம்மிலையும் நீர் என்னிலையும் இருக்கும், அவர்கள் ஒன்றாயிருக்கவும் அவர்கள் நம்மில் ஒன்றாயிருக்கவும். என்ன படிநிலை வருது இங்க? வித்தியாசம் வருது? ஒரு வித்தியாசமும் கிடையாது. இது ஆல்மோஸ்ட் நீங்கள் புரியும்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வீட்டிலலாம் சம்மந்தி அரைக்கிறோம்ல, சம்மந்தியில் நிறைய காரியங்கள் சேர்ப்பாங்க. புளி, தேங்காய், உப்பு, மிளகு, ஜீரகம், பூண்டு. எனக்கு தெரியுது, சமையல் தெரியுது, பார்க்குறீங்களா? இது எல்லாத்தையும் போட்டு அரைப்பாங்க. அரைச்ச பிறகு நீங்கள் அந்த உப்பை கொஞ்சம் தனியாக எடுத்துட்டாங்க, கொஞ்சம் அந்த தேங்காயை தனியாக எடுத்துட்டாங்க, தர முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு சமாதான காரணராகி நம்மை ஒன்றாக்கினார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒற்றுமையை நீங்க சபைக்குள்ள காக்க வேண்டும். நம்ம இந்த வேற்றுமை, யாராவது பிரிவினையை பற்றி பேசுனாங்கன்னா தயவு செய்து பேசாதுங்க, நம்ம ஜெபிப்போம் என்று சொல்லி முழங்கால் படிட்டு ஜெபிங்க. ஹல்லேலூயா. பிரிவினை நமக்குள்ள கிடையவே கிடையாது. நம்ம எல்லாரும் ஒன்றாக ஒரு பாடியாக, ஆண்டவர் விரும்புவது ஒரே சரீரமாக நம்மளை ஆண்டவர் உருவாக்குறார். அதுக்காக தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார். 16 வசனம் வசீங்க. பகையை சிலுவையிலே கொண்டு அதனால இரு திறத்தாரை ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடம் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவருமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நான் இதெல்லாம் விளக்க போகல, ஏன்னா நேரம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எப்படியாவது சமாதானத்தை குறித்து காரியங்களை முழுவதும் பிரசங்கித்து விட வேண்டும் அப்படின்னு நினைச்சேன். இனி பிரசங்கிக்க வேண்டிய பகுதி எபிரேயரில் இருக்குது. எப்படி ஆண்டவர் அந்த சமாதானத்தை கொண்டு வந்தார், பரலோகத்தை அவர் எப்படி பரிசுத்தப்படுத்தினார், எல்லா காரியங்களும் இதில் பேச வேண்டியது இருக்குது. அதை குறித்து நாம் அறிந்து கொள்வோம். நேரம் கிடைக்கும் போது நம்ம திருப்பி அதை பார்க்கலாம். இந்த சமாதான காரணனாய் இயேசு கிறிஸ்து மாறினால நம்ம இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார். ஹல்லேலூயா. அது யாரைனா தேவனையும் பாவியையும். அதுக்கு நடுவாக இயேசு கிறிஸ்து நின்று இந்த பக்கத்துல ஹை வால்டேஜ் பவர் போகுது மாதிரி, அந்த பவருக்கு ஈடு இணையே சொல்ல முடியாது. 1000 வாட்டு 11,000 கிலோவாட்டு அப்படின்னு 11,000 கிலோவாட்டு கிட்ட மனுஷன் போறதுனால அந்த ஒயரெல்லாம் போகுங்க, பூமியில போகும். அந்த மின்சாரம் தயாரிக்கிற இடத்துல இருந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகிற ஒயர்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஒயர் போகுது. 1,10,000 வாட். அதுக்கு 6 அடிக்கு உள்ள லைட்டாக ஒரு கம்பியை வச்சுட்டு ஒருத்தர் நின்னால கரண்ட் பாஸ் ஆகி அவன் செத்து கருகி போயிடுவான். அது கீழே ஒரு 10 அடிக்கு கீழே இருந்தாலும் கருகி போயிடும். அதுக்கிட்ட ஒருத்தரும் போக முடியாது. இதை விட 1,10,000 வாட் இல்லை, லட்சக்கணக்கான வாழ்க்கையோட பவர் உள்ளவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அவரை ஒரு பக்கத்தில் பிடிச்சி, மறுபுறத்து இதில் பாவி இவன் எப்படி இருக்கான், துரும்பு மாதிரி இருக்கான். இவனை நம்ம துரும்பு, இவனையும் ஒன்றாக்கும்படிக்கு அவர் சமாதான காரணம் தான். இன்னைக்கு சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் திறப்பின் வாசல் இருப்போம், ஆண்டவருக்கு மனுஷன் கிடையாது, ஒரு மனுஷன் நிற்க முடியாது. மோசையெல்லாம் நின்னது இந்த மாம்சத்தில், இந்த பூமியில் நின்னான். அந்த ஆண்டவருடைய கையையும் இந்த பாவியுடைய கையையும் வாங்கி 2 பேரையும் ஒரு திறத்தராய் மாற்றும்படிக்காக, அதுக்காக அதனால தான் அவர் அந்த கேடு விட்டார். ஹல்லேலூயா. அவர் நொறுங்கி போனார். சிலுவையில் இயேசு கிறிஸ்து நொறுங்கி போனார், ஒன்றும் இல்லாமல் ஆனார். ஆனால் அவருக்கு ஒரே சந்தோஷம் என்னன்னா, இப்போ
பாவியாகிய மனிதனும் தேவனும் ஒன்றோடு ஒன்று பேசுவதற்கும் இணைந்து செயல்படுவதற்கு ஒரு மார்க்கத்தை அவர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை அவர் உண்டாக்கினார். அதே மாதிரி பிரிவினை, இந்த நியாயப்பிரமாணத்தினால நமக்கு பிரிவினை வந்தது. அவங்க நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளை என்று யூதர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். நம்மளை தேவனற்றவர்கள் என்று சொன்னார். வாக்குத்தத்துக்கு அந்நியராக இருந்தோம். அப்படிப்பட்ட புறஜாதிகளாகிய நம்மை தேவன் அதை தகர்த்து புறஜாதி சொந்த ஜனம் என்று இல்லாவிடு நம்ம எல்லாரையும் அவருடைய சொந்த ஜனங்களாக மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த இரு திறத்தாரை இணைக்கும்படி திறப்பின் வாசலில் நின்றவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. எந்த மனிதன் அந்த இடத்துல நிற்க முடியாது. அது இனிமேல் நிற்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் அதை செய்து விட்டார். ஹல்லேலூயா. ஆகையினால பிரகாரத்தில் நிற்க கூட தகுதி இல்லாத நம்ம இன்னைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தைரியமாய் கிருபாசனத்திலே அந்த அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுழியார்த்தின் ஆவியை அவர் உங்களுக்குள்ளே ஈர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தைரியமாக வாருங்க. இந்த தைரியம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அதை புரிந்து கொண்டவர்களாய் நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிடுவோம். அதுக்கு பின்பு பரிசளிக்கும் இதற்கு ஜெபிப்பான். ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவை, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக நீர் எவ்வளவு கேடை அனுபவித்து நீர் இரு திறத்தாரை எங்களையும் தேவனையும் ஒன்றாக இணைத்து எங்களையும் புறஜாதிகள் என்று அழைக்கப்படாதபடிக்கு தேவனுடைய சொந்த பிள்ளைகளாக யூதர்களையும் ஒன்றாக இணைத்து நடுவாக நின்ற பகையாகிய நடுச்சுவரை தகர்த்து போட்டீர் என்பதை நாங்கள் இந்த நாளில் தியானிக்க தேவன் கிருபை செய்து இந்த வசனங்களை தொடர்ந்து உன்னுடைய பிள்ளைகள் தியானிக்கத்தக்கதாக அவர் நீ கிரியை செய்யும் அப்பா. அவர்கள் இதை புரிந்து கொள்ளும்படி பிரகாசமான மனக்கண்களை கொடுங்கப்பா. தேவனுடைய அன்பு இன்னதென்பதை அவர்கள் அல்லத்தட்டாதபடிக்கு தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு நான் மரிக்க வேண்டிய இடத்திலே எனக்காக அவர் மரித்தார் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த புதிய நாளிலே இந்த நாளிலிருந்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடத்தக்கதாக கிறிஸ்து பிறப்பை கொண்டாடத்தக்கதாக தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். உடைய பரிசுத்த நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கேட்கிறோம். பரமபிதாவே, ஆமேன். ஆமேன். எல்லாருக்கும்